Hello friends, welcome to Tamizhan'S kitchen. ஸ்டார்டர்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் ஈஸியா இருந்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான ஸ்டார்டர் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா garlic bread. வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம். garlic bread செய்ய கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. நல்லா மையா தட்டிக்கோங்க. பாருங்க, இப்போ நல்லா மையா அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. அடுத்தது சின்ன பவுல்ல வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெண்ணெயோட நம்ம இடிச்சு வச்ச இந்த பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா கசூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பிரெட் பீசஸ் எடுத்துக்கோங்க. இந்த 4 சைட்ஸும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, இப்போ 4 சைட்ஸும் நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 3 பீசஸாக கட் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஒரு பிரெட் பீசஸ்க்கும் ரெடி பண்ணி வச்சிருந்த garlic பேஸ்ட்டை தடவிக்கலாம். இப்போ பாருங்க, எல்லா பீசஸும் நல்லா தடவி முடிச்சாச்சு. பேன்ல லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பிரெட் பீசஸாக பேன்ல வச்சுப்போம். இப்போ நம்ம ஒரு பிரெட் பீஸா திருப்பிக்கலாம். ஸ்லோவா ஹேண்டில் பண்ணுங்க, இல்லைன்னா பிரெட் எல்லாம் பிஞ்சிரும். கொஞ்சம் பார்த்தே பண்ணுங்க. இப்போ பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியான garlic bread ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்குது. அந்த கார்லிக்கு நம்ம வெண்ணெய் சுகரு எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி செஞ்சதுனால ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்குது. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.